ஒரு கவர்மெண்ட் டீச்சரு டெய்லி ட்ரெயினில் போகிறாங்க. ஏசி வெட்டியில் ஏசி சீட்டில் போகிறாங்க. அந்த ஏசி சீட்டில் டிக்கெட் எடுக்கவே மாட்டாங்க. டெய்லி ஃப்ரீயாக போகணும், ஃப்ரீயாக வரணும். இதை தட்டி கேட்ட டிடிஆர் மேலே நீ தப்பாக பார்க்குறாரு, நீ தப்பாக தொடுறாரு, தப்பாக செய்ய காட்டுறாரு அப்படின்னு சொல்லி அபாண்டமாக வழி போட்டிருக்காங்க பீகாரில். என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்க பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோக்குள்ள போகலாம். ராஞ்சியிலேருந்து கோரக்பூர் அப்படிங்கிற போகிற ட்ரெயினில் பீகாரில் ஒரு லேடி ஏறுறாங்க. டெய்லி அவங்களுக்கு அந்த லைனில் தான் ஸ்கூலுக்கு போகணும். அவங்க ஒரு கவர்மெண்ட் டீச்சர். இவங்களுக்கு என்ன ஒரு பழக்கம் அப்படின்னா, கவர்மெண்ட் டீச்சர் நல்லா சம்பளம் வரும். இவங்களுக்கு என்ன பழக்கம் அப்படின்னா, ட்ரெயினில் ஏறணும் அப்படின்னா டிக்கெட் எடுக்கக்கூடாது. இவங்க எடுக்க மாட்டாங்க. ஃப்ரீயாக தான் போகணுங்கிற ஆசை. ஃப்ரீயாக தான் போவாங்க போல. டிடிஆர் என்ன பண்ணுறாரு, செக் பண்ணிட்டு வரும்போது டிக்கெட் கேட்டிருக்காரு. டிக்கெட் கேட்ட உடனே இவங்க சொல்லியிருக்காங்க, டிக்கெட் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் இடம் மாற்றிக்கிறங்க, நீங்கள் போய் அன்ரிசர்வ்ல இருக்க முடியாது, ஏசி பாக்ஸ் வந்து டிக்கெட் கம்பல்சரி வேணும் அப்படின்னு சொல்லும்போது, இது பேச்சு வாக்கில் அப்படியே முத்த ஆரம்பிக்குது. பேச்சுகள் அப்படி முத்த ஆரம்பிக்கும் போது என்னோட தெரியாமல் அவரோட ஃபோனில் ரெக்கார்டு பேசுகிற அந்த பெண்ணு பேசுகிறத ரெக்கார்டு எடுக்க ஆரம்பிச்சிடாரு. உடனே அந்த பொண்ணு ஃபோனை பிடிங்கிறாங்க. ஃபோனை பிடுங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, உடனே ரயில்வே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி, கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி எல்லாரையும் வர சொல்லி பிரச்சனையை பேசி முடிக்கிறாங்க. அடுத்த நாளும் இதே மாதிரி மறுபடியும் அதே இதில் ஸ்டாப்பில் ஏறுறாங்க. திருப்பி செக் பண்ணும்போது அதே ஏசி பாக்ஸ்லாம் போவாங்க போல. உங்களுக்கு இதே வேலை, இது விட்டு வேறு வேலையாக கவர்மெண்ட் டீச்சர் நல்லா சம்பளம் வாங்குவாங்க, எதுக்கு இந்த வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இதை டிடிஆர் போது நீங்கள் உங்களுக்கு இதே வேலையாக போச்சு, நீங்கள் போன டைம் இப்படி தான் பண்ணீங்க, இந்த டைம் இது தான் பண்ணுறீங்க, நீங்கள் டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, இவர் வந்து நீ தப்பாக பார்க்குறாரு, நீ தப்பாக வந்து செய்ய காமிக்கிறாரு, நீ தொட்டு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அபாண்டமாக அந்த பெண்ணு டிடிஆர் மேலே பழிய போடுறாங்க. அந்த ட்ரெயினில் கிட்டத்தட்ட எத்தனை பேசஞ்சர் இருப்பாங்க. அந்த டிடிஆர் சொல்லியிருக்காரு, இங்கே பாருங்க, தேவையில்லாம் பழி போடாதீங்க, எல்லாரையும் நீ பார்த்துட்டு இருக்காங்க, நான் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத, நீங்கள் என்ன எவ்வளோ தூரத்து பேசிகிட்டு இருக்கீங்க, நான் எவ்வளோ தூரத்து பேசிகிட்டு இருக்கேன், நம்ம என்ன பண்ணுறோங்கிறத இந்த எல்லா இருக்கு கோச்சே வேடிக்கை பார்க்குது. அப்படி இருக்கும்போது நான் வந்து உங்கள்கிட்ட எப்படி நான் தப்பான பிஹேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது எல்லாமே வீடியோ ரெக்கார்ட் எடுத்து வச்சிருக்காரு டிடிஆர். இது உடனே அந்த பொண்ணு என்ன ஃபோன் பண்ணி அவங்க சொந்தக்காரனுக்கு ஃபோன் பண்ணி, அவங்க அம்மா அப்பாவுக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி இங்கே மெயின் ஸ்டேஷனுக்கு இறங்கும்போது வர சொல்லிட்டாங்க. வர சொல்லி டிடிஆர் இறக்கி பெரிய பிரச்சனை நடக்குதுன்னு பார்த்தா, அப்புறம் ஆர்பிஎஃப் வர்றாங்க. ஆர்பிஎஃப் ரயில்வே போலீஸ் வந்ததுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடக்குது. பேச்சுவார்த்தை நடந்ததுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிறாரு, என்கிட்ட தப்பாக செய்ய காமிக்கிறாரு, தொட்டு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி. இவருக்கு வந்து மெயின் ஃபஸ்ட்டு பிரச்சனையும் போதே இவருக்கு தெரிஞ்சு போச்சு இந்த பொண்ணு சரியில்லை அப்படின்னு. இவர் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. எல்லாத்தையும் இந்த ஆர்பிஎஃப் முன்னாடி போட்டு காமிச்சிட்டாரு. போட்டு காமிச்சதுக்கப்புறம் இந்த பாருங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணு பேசுகிறாங்க, அதனால நான் வந்து உங்களுக்கு தொட்டு பண்ண எனக்கு என்ன அவசியம் இருக்குது, நான் உங்களுக்கு கேட்க போனதுக்கு உங்க அடாவடியான பதில் சொல்கிறாங்க, அதெல்லாம் இந்த வீடியோ ரெக்கார்ட் இருக்குன்னு சொல்லி காமிச்சதுக்கப்புறம் அவங்களால ஒன்றுமே சொல்ல முடியல. இந்த பெண்ணுக்கு கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறாங்க. ட்ரெயினில் போக்குவரத்து போகணும் அப்படின்னா ட்ரெயின் முன்பதிவு பண்ணிட்டு போங்க, இல்லை அன்ரிசர்வ்ல போங்க. அதை விட்டுட்டு நீங்கள் ஏசியில் வந்து உட்காந்துட்டு ஏசிலாம் போய் ஃப்ரீயாக தான் போகணும் அடம் பிடிச்சா அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி டிடிஆர் தரப்புல இருந்து டிடிஆர் ரிக்வஸ்ட் பண்ணி சொல்கிறாரு அவங்ககிட்ட, அவங்க ஃபேமிலிகிட்ட. அவங்க ஃபேமிலி ஒரே ஸ்டேஷனில் பெரிய சண்டை போடுறாங்க. அப்புறம் ரயில்வே போலீஸ் வந்து பேச்சுவார்த்தை முடிச்சு இந்த வீடியோலாம் பார்த்துக்கு ஒரு தப்பு உங்கள் மேலே சொல்லி அமுச்சு விட்றாங்க. வார்னிங் பண்ணி அமுச்சு விட்றாங்க, இது பண்ணக்கூடாது அப்படின்னு. அதனால அவங்க என்ன சொல்கிறாங்க, அடுத்த நாள் அதே ஏசி பாக்ஸில், அது ஏசி கோச்சில் அடுத்த பாக்ஸில் உட்காந்துருக்காங்க. அதே டிடிஆர் மறுபடியும் மாறிட்டாங்க. உங்களுக்கு இதே வேலையாக போச்சா அப்படின்னு சொல்லி உடனே ஸ்பாட் பனிஷ்மெண்ட், ஸ்பாட்ல ஃபைன் போட்டு எல்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் ட்ரெயின் விட்டு இறக்கி விட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி 2-3 டைம் இதே கண்டினியூவாக அந்த பெண்ணு பிரச்சனை வந்துட்டே இருக்காங்க அந்த ட்ரெயினில். இந்த டிடிஆரோட இந்த டிடிஆர் வீடியோ காமிச்சோடனே அப்போதான் தெரியும் ஆர்பிஎஃப்க்கும் அவங்க ஃபேமிலிக்கும் இவங்க 2 பேத்துக்குள்ள முன்னாடி இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ வந்து ரயில்வே போலீஸ் கேட்குறாங்க அந்த டிடிஆர்ட்ட, உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு எப்படி பழக்கம் இருக்குது, எப்படி முன்னாடி இந்த பழைய வீடியோலாம் காமிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த பொண்ணு 2-3 டைம் டிக்கெட்லாம் வந்திருக்கு, மறுபடியும் நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி அன்ரிசர்வ் பாக்ஸில் போங்க, இங்கே உட்காரக்கூடாது, இது ரிசர்வ் பண்ண பாக்ஸ், இது ஏசி பாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணு கேட்காம அடாவடியாக பேசியிருந்தாங்க. இப்போ நான் விட்டேன், சரி எனக்கு போய் பொண்ணுட்டு போய் அடாவடியாக பேசுறது அப்படின்னு. இவங்க 2-3 நாள் கண்டினியூ இதே பண்ண ஆரம்பிச்சோன்னா ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு டைம் நான் பேசிட்டு இருக்கும்போதே செயின் இழுக்க ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி நடந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா டிடிஆர். லாஸ்ட்டில் வந்து அவங்க பாக்ஸில் உட்காந்து அவங்களோட ஏசி பெட்டியிலே இருக்கும்போதே பனிஷ்மெண்ட் கொடுத்து ஃபைன் கட் பண்ணதுக்கப்புறம் தான் வெளியே அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இது தேவையா? கவர்மெண்ட் வேலை ஆக்குறீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, இந்த 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போகிறதுக்கு ஏசி பாக்ஸ்லாம் போகணும், அன்ரிசர்வ் புக் பண்ணிட்டு போங்க, இல்லை அன்ரிசர்வில் போங்க, இல்லை டிக்கெட் கொடுக்க முடியாது, டிக்கெட் எடுக்க மாட்டானா, இதெல்லாம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் கேட்க போகணும். அவர்கிட்ட மேலே அபாண்டமாக பழி, என்னை தொடுறாரு, என்னை தப்பாக பார்க்குறாரு, என்னை வந்து
துள்ள ஆரம்பிக்கிறாரு, சைகை காமிக்கிறாரு அப்படி சொல்லி அவர்லாம் பழி போடுறாங்க அவங்க அந்த பெண்ணு. இதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயமா தெரியுது பாருங்க. ஒரு டிக்கெட்டுக்காக போய் அவலமா ஒருத்தவங்க பழி போடுறது ரொம்ப அனாவசியமான விஷயம். இது இன்ஸ்டாகிராம்ல நேத்து ரொம்ப வைரலா பேசப்படுது. பல பேர் பல விதமான கமெண்டுகள், கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. அசிங்கமான கமெண்ட்லாம் போட்டிருக்காங்க. இந்த பெண்ணுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு. இது வைரலா பேசப்படுது சோசியல் மீடியால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வைரலான விஷயத்தை பத்தி பேசுவோம். நன்றி, வணக்கம்.